Hi, this is Creative Code. In the video, CSS transform origin property பத்தி பார்க்க போறோம். And இந்த transform origin property explain பண்றதுக்காக நான் two different code pen example வந்து create பண்ணியிருக்கேன். And இந்த first code pen exampleல இந்த transform origin எப்படி வந்து work ஆகுது அப்படிங்கிறது நம்ம visual வந்து learn பண்ண போறோம். And இந்த second code pen exampleல நம்ம learn பண்ண இந்த transform origin property எந்த மாதிரி கேசஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம practically வந்து execute பண்ணி பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த விஷுவல் லேர்னிங்காக கிரியேட் பண்ண எக்ஸாம்பிளில் என்னோட HTML ஸ்ட்ரக்சர் அண்ட் CSS ஸ்டைலை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெயின் டிவ் இருக்குது. இந்த டிவ்க்கு கிளாஸ் நேம் வந்து ஃப்ரேம் அண்ட் அதுக்குள்ளே தான் என்னோட சென்டர் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சுருக்க டிவெலப்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த சென்டருங்க கிளாஸ் நேம் வச்சுருக்க டிவெலப்மெண்ட் வந்து இந்த கார்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்ட் பார்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் பேக்ரவுண்ட் வந்து லைட் க்ரீன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சென்டர் டிவ் எலமெண்ட்குள்ளே எலமெண்ட்டுங்க கிளாஸ் நேம் வச்சுட்டு ஒரு டிவ் எலமெண்ட் அண்ட் அந்த எலமெண்ட்டுங்க கிளாஸ் நேம் வச்சுக்க டிவ் எலமெண்ட்டுக்குள்ளே பாயிண்ட்டுங்க கிளாஸ் நேம் வச்சுக்க ஒரு டிவ் எலமெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம விஷுவலாக இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்டைல் ஆட் பண்ணுறது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து செப்பரேட்டாக இந்த வீடியோவிலே ஸ்டைல் ஆட் பண்ணுறது வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு நான் இன்னும் அதுக்கு ஸ்டைல் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டைல் வந்து ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட்டுக்கு வந்து ஸ்டைல் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து அதுக்கு ஸ்டைல் ஆட் பண்ணிடலாம். ஸோ பாயிண்ட்டுங்க கிளாஸ் நேம் வச்சுருக்க டிவெலப்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு வித் வந்து 20 பிக்சல் கொடுக்குறேன், ஹைட் வந்து 20 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன், border radius 50%, position வந்து absolute கொடுத்துக்கிறேன், and left வந்து 0, top வந்து 0. ஸோ இவ்வளோ தான் பாயிண்ட்டுக்கான ஸ்டைல். நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட்டுக்கு வந்து ஸ்டைல் ஆட் பண்ணுறேன். எலமெண்ட்டுங்கன்னு கிளாஸ் நேம் இருக்குது, டிவ் எலமெண்ட். வித் வந்து 100% கொடுக்குறேன். ஸோ அதோட பேரண்ட் எலமெண்ட்டான சென்டர் இந்த டிவ் எலமெண்ட்டோட வித் அண்ட் ஹைட் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் வந்து 100% வந்து அந்த பேரண்ட் எலமெண்ட்டோட சைஸை வந்து இது வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஹைட் 100% அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் வந்து பேரண்ட் எலமெண்ட்டுக்கும் இந்த எலமெண்ட்டுங்க கிளாஸ் நேம் வச்சிருக்க எலமெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஓகே, இப்போது சென்டருங்க கிளாஸ் நேம் வச்சுருக்க டிவெலப்மெண்ட்டை விட எலமெண்ட்டுங்க கிளாஸ் நேம் வச்சுருக்க டிவெலப்மெண்ட்டோட கலர் தான் வந்து டார்க்கராக இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு போதும். அண்ட் இதுக்கு வந்து பொசிஷன் வந்து ரிலேட்டிவும் கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் இதோட சைல்டு எலமெண்ட்டோட பொசிஷனை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து பேசிக் ஸ்டைல். இனிமேல் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆரிஜின் ப்ராப்பர்ட்டியை பற்றி லேர்ன் பண்ணலாம். ஒவ்வொரு HTML எலமெண்ட்டுக்குமே வந்து ஒரு பிவட் பாயிண்ட் வந்து இருக்கும். பிவட் பாயிண்ட்டுங்கிறது ஒரு மையப்புள்ளி. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து இந்த மையப்புள்ளி இருக்கும். இப்போது நம்மளோட எலமெண்ட்டுக்குமே வந்து ஒரு மையப்புள்ளி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம விஷுவலாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டைல் வந்து ஆட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நான் எதுக்கு ஸ்டைல் வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஆட் பண்ணுறதை இந்த வீடியோவில் வந்து காமிச்சேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போது இது வந்து என்னோட எலமெண்ட்டுன்னு கிளாஸ் நேம் வச்சுருக்க டிவெலப்மெண்ட். அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டுன்னு கிளாஸ் நேம் வச்சுருக்க டிவெலப்மெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டைல் வந்து புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது நம்ம இந்த எலமெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதோட பொசிஷனையோ இல்லை அதோட சைஸையோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறப்போ இதோட மையப்புள்ளியில இருந்து தான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த டிஃபால்ட் பிஹேவியரை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்டர் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம டாப் லெஃப்ட் இல்லைனா பாட்டம் ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டியை விஷுவலாக வந்து லேர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஒரு பேப்பர், அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம். அண்ட் இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஒரு பேப்பர் பின். இந்த பேப்பர் பின்னை யூஸ் பண்ணி ஒரு போர்டில் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க பேப்பரை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போது இந்த பேப்பரை வந்து நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணுறப்போ அது வந்து ஸ்பின் ஆகும். பட் அது வந்து சேம் பிளேஸ்லேயே வந்து ஸ்பின் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா
நம்ம சென்டரில் பின் பண்ணி வச்சுருக்க அந்த பேப்பர் பின் தான். அந்த பேப்பர் பின் இருக்கிற இடத்த வச்சு தான் அந்த பேப்பர் வந்து ஸ்பின் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எலமெண்ட்டோட பிவட் பாயிண்ட்டை, அதாவது மையப்புள்ளியை பேஸ் பண்ணி தான் அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த மையப்புள்ளியை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த பேப்பர் பின்னை மிடில் இருந்து வேறு ஏதாவது இடத்துல வந்து நம்ம எடுத்து வைக்கிறோன்னா அதோட பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்டோட பிவட் பாயிண்ட்டை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். எலமெண்ட்டுங்க கிளாஸ் நேம் வச்சிருக்க டெவலப்மெண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த எலமெண்ட்டை வந்து நான் 20 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது இந்த எலமெண்ட்டோட பிவட் பாயிண்ட் மையப்புள்ளி வந்து இது. ஸோ அதனால் நம்மளோட எலமெண்ட் வந்து சேம் பொசிஷன்லேயே இருக்குது அண்ட் ஸ்லைட்டாக வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த மையப்புள்ளியை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறேன். எக்ஸ் ஆஃப்செட் 0, ஒய் ஆஃப்செட் 0. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலமெண்ட்டோட பிவட் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம எலமெண்ட்டோட மையப்புள்ளி. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டி வந்து 3 வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணும். எக்ஸ் ஆஃப்செட், ஒய் ஆஃப்செட் அண்ட் ஜி ஆஃப்செட். எக்ஸ் அண்ட் ஒய் ஆஃப்செட் வந்து லென்த்தையும் அக்செப்ட் பண்ணும், கீவேர்டையும் அக்செப்ட் பண்ணும். லென்த்துங்கிறது பர்சன்டேஜ், பிக்சல், ரெம் அந்த மாதிரி வேல்யூ. கீவேர்டுங்கிறது டிஃபால்ட்டாகவே சிஎஸ்எஸில் ப்ரொவைட் பண்ணுற கீவேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம் அந்த மாதிரி. பட் ஜி ஆஃப்செட்க்கு மட்டும் நீங்கள் லென்த்தில் தான் வேல்யூ கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜில் கொடுக்கலாம், இல்லை பிக்சலில் கொடுக்கலாம், ரெம்மில் கொடுக்கலாம், இந்த மாதிரி. அண்ட் எக்ஸ் ஆஃப்செட்டுக்கு இருக்க டிஃபால்ட் கீவேர்ட் வேல்யூவையும் அண்ட் ஒய் ஆஃப்செட்டுக்கு இருக்க டிஃபால்ட் கீவேர்ட் வேல்யூவையும் நம்ம இப்போ செக் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ் ஆஃப்செட்டுக்கு லெஃப்ட், ரைட், சென்டர் இந்த வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒய் ஆஃப்செட்டுக்கு டாப், பாட்டம், சென்டர் இந்த வேல்யூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் லெஃப்ட், சென்டர், ரைட் அண்ட் ஒய் ஆக்சிஸில் டாப், சென்டர், பாட்டம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்க கீவேர்ட் வேல்யூ. அது மட்டும் இல்லாமல் லென்த்லேயும் நீங்கள் வந்து வேல்யூ வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 50 பிக்சல் இல்லைனா 50%, 10 ரெம் அந்த மாதிரி நீங்கள் வேல்யூ வந்து கொடுக்கலாம். இது வந்து பேசிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜினோட சின்டாக்ஸ். அண்ட் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டியை வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஆஃப்செட்டில் சென்டர், ஒய் ஆஃப்செட்டில் சென்டர் கொடுக்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிவட் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எக்ஸ் ஆக்சிஸில் சென்டர், ஒய் ஆக்சிஸில் சென்டர். இது வந்து கீவேர்ட் வேல்யூ. அண்ட் இப்போ நான் வந்து லென்த்தில் வேல்யூ கொடுக்குறேன். 50 பிக்சல், 50 பிக்சல். அண்ட் அகைன் நம்மளோட பிவட் பாயிண்ட் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த எலமெண்ட்டோட பிவட் பாயிண்ட் வந்து இப்போது 50 பிக்சல். எக்ஸ் ஆக்சிஸில் 50 பிக்சல், ஒய் ஆக்சிஸில் 50 பிக்சல். ஸோ இதோட பிவட் பாயிண்ட் வந்து இப்போ இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்டோட பிவட் பாயிண்ட்டை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபார் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மில் ரொட்டேட் யூஸ் பண்ணி இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டியை வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அந்த மாதிரி டைமில் சேஞ்ச் பண்ணுறப்போ அதோட பிவட் பாயிண்ட் எங்கே இருக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜினோட வேலை என்னென்னா பிவட் பாயிண்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த பிவட் பாயிண்ட்டோட யூஸ் நமக்கு எப்போ தேவைப்படும்னா ஒரு எலமெண்ட்டை வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது தான் இந்த பிவட் பாயிண்ட்டோட யூஸ் வந்து நமக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலமெண்ட்டை ஒரு சைஸ்லேருந்து இன்னொரு சைஸ்க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறப்போ இல்லை வந்து ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி டைமில் வந்து அதோட மையப்புள்ளி வந்து நமக்கு தெரியணும். ஸோ இந்த சேஞ்ச் பண்ணுற, அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டியோட யூஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம். அண்ட் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து வெறும் ரொட்டேட் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணுற எல்லா வேல்யூக்குமே வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டோட பிவட் பாயிண்ட், அதாவது மையப்புள்ளியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை இன்னும் பெட்டராக வந்து பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் இருக்க ஸ்கேல் மெத்தடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் கமெண்ட் பண்ணிடுறேன். ரொட்டேட் வேண்டாம், ஸ்கேல்
ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் கொடுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கேல் ஆகாமல் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ஸ்கேல் ஆகிறதால நம்மளால் ஈஸியாக வந்து அதை தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் இந்த பாயிண்ட்டை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது ஸ்கேல் எக்ஸ் 2ன்னு கொடுக்குறேன். இப்போ அந்த பாயிண்ட் இல்லைனாலும் நம்மளால் கிளியராக வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே டேஷ்டு பார்டர் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட பிவட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது சென்டரில். அதனால் என்ன இருக்குன்னா ரெண்டு பக்கமுமே வந்து ஸ்கேல் ஆகிருக்கு. அந்த மையப்புள்ளி இங்கே இருக்கிறதால ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கேல் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். இப்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜினில் நீங்கள் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது எப்படி கன்சிடர்ட் ஆகும்னா எக்ஸ் ஆஃப் செட் மட்டும் நம்ம செட் பண்ணுறதா அது கன்சிடர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் சிங்கிள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ் ஆஃப் செட்க்கு மட்டும். இப்போ நான் 0 கொடுத்தேன். ஸோ 0 எக்ஸ் ஆஃப் செட்டில் 0ல் இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 0 தான் இங்கே பிவட் பாயிண்ட், இங்கே தான் மையப்புள்ளி இருக்குது. ஸோ இங்கேருந்து ஸ்கேல் ஆகுது. அதே இப்போ நான் கீவேர்டு வேல்யூவில் கொடுக்குறேன், ரைட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ என்னோடய பிவட் பாயிண்ட் வந்து ரைட் இந்த இங்கே இருக்குது, ரைட்டில் இருக்குது. அதனால் ரைட்லேருந்து என்னோடய எலமெண்ட் வந்து ஸ்கேல் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் வர எந்த மெத்தடில் வேணாலும் நம்மளால் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்டோட பிவட் பாயிண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டி பற்றி விஷுவலாக லேர்ன் பண்ணிட்டோம். பட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டியை வந்து நான் எங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து நான் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் 28 pixel, color white. ஓகே, இப்போது இந்த டெக்ஸ்ட் எலமெண்ட்டை நான் ஹோவர் பண்ணும்போது ஒரு அண்டர்லைன் வந்து க்ரியேட் ஆகணும். ஸோ இந்த அண்டர்லைன் வந்து எப்போல்லாம் நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஹோவர் பண்ணுறனோ அப்போ வந்து அந்த அண்டர்லைன் வந்து ஹைலைட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரான்சிஷனை வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ நான் pseudo எலிமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த எலிமெண்ட் வந்து நான் டெக்ஸ்ட்டை ஹோவர் பண்ணும் போதெல்லாம் அதோட சைஸை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். டாட் டெக்ஸ்ட்டில் ஆஃப்டர் pseudo எலிமெண்ட் கண்டென்ட் வந்து எம்டி, பொசிஷன் absolute, top என்ன bottom 0, left 0, background color வந்து white, width வந்து 100%, height 2 pixel. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது கிளியராக தெரியணுங்கிறதுக்காக தான் 100%ல் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிவிடுவோம். அண்ட் இந்த ட்ரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக ட்ரான்சிஷன் ஆல் 0.3 செகண்ட் லீனியர். அண்ட் இப்போது ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். transform scale method, scale. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 0 கொடுத்ததுமே அந்த எலமெண்ட் வந்து எனக்கு வந்து தெரியல, அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்கேல் வேல்யூ வந்து நான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இதோட பிவட் பாயிண்ட் வந்து சென்டரில் இருக்குது. ஸோ நான் ஒரு வாட்டி வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் அங்கே பார்க்கலாம், சென்டரில் இருந்து தான் அது வந்து ஸ்கேல் ஆகுது. ஸோ இந்த பிஹேவியரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் டெக்ஸ்ட்டை ஹோவர் பண்ணுறப்போ தான் எனக்கு வந்து அந்த அண்டர்லைன் வந்து தெரியணும். ஸோ அதனால் டெக்ஸ்ட்டை வந்து ஹோவர் பண்ணுறப்போ அதோட டெக்ஸ்ட்டோட ஆஃப்டர் pseudo எலிமெண்ட்
ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவில் ஸ்கேல் எக்ஸ் கொடுக்குறேன். எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ஸ்கேல் ஆனால் போதும். x1. ஸோ இப்போ நான் ஹோவர் பண்ணும் போதெல்லாம் அண்டர்லைன் வந்து ஹைலைட் ஆகும். பட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எனக்கு லெஃப்டில் இருந்து அந்த அண்டர்லைன் வந்து அப்பியர் ஆகணும், எனக்கு மிடில் இருந்து வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம லேர்ன் பண்ண இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட பிவட் பாயிண்ட் சென்டரில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இந்த பிவட் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் போதும்னு சொன்னேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒரு வேல்யூ கொடுத்தாலே போதும். அண்ட் அந்த ஒரு வேல்யூவும் எனக்கு லெஃப்டில் இருந்து வரணும். நம்ம லென்த்லேயும் வேல்யூ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 பிக்சல் அந்த மாதிரி 0% அப்படி கொடுக்கலாம். இல்லைனா வந்து கீவேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நமக்கு கீவேர்டு தெரியும், லெஃப்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ நான் ஹோவர் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து அந்த அண்டர்லைன் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ இதுதான் நமக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டெக்ஸ்ட்டுங்க கிளாஸ் நேம் வச்சுருக்க பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு இஷ்யூட் எலமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹைட் அண்ட் வித் வந்து நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். வித் வந்து 100% அண்ட் ஹைட் வந்து 2 பிக்சல் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து இது பார்க்குறதுக்கு அண்டர்லைன் மாதிரி தெரியும், அதுக்காக இந்த ஸ்டைல். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஸ்கேல் எக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அதோட சைஸை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டை நான் எப்போல்லாம் ஹோவர் பண்ணுறனோ அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் ஸ்கேல் எக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அதோட எஃபெக்ட் தான் இது. ஸோ எப்போல்லாம் நான் ஹோவர் பண்ணுறனோ அந்த அண்டர்லைன் வந்து அப்பியர் ஆகும். பட் இப்போது எனக்கு இந்த எலமெண்ட்டோட பிவட் பாயிண்ட் வந்து சென்டரில் இருக்குது, அதனால் என்னோடய எலமெண்ட் வந்து போத் சைடு வந்து ஸ்கேல் ஆகுது. எனக்கு அப்படி வராமல் லெஃப்ட்டில் இருந்து அந்த அண்டர்லைன் வந்து அப்பியர் ஆகிற எஃபெக்ட் வந்து வேணும். ஸோ அதுக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ப்ராப்பர்ட்டியில் லெஃப்ட் வேல்யூ கொடுத்ததால நான் என்னோடய எலமெண்ட்டோட மையப்புள்ளி அதாவது பிவட் பாயிண்ட் வந்து லெஃப்ட்டில் செட் ஆனதால் லெஃப்ட்டில் இருந்து என்னோடய எலமெண்ட் வந்து ஸ்கேல் ஆகுது. அண்ட் இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆரிஜின் ப்ராப்பர்ட்டினா என்ன, அண்ட் அதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும், அண்ட் இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.